ஹாய் அண்ட் ஹலோ என்ஜி கொலிக்ஸ் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் வந்து கேர் ஐஸ் பேக்கிங் தான். அது பார்த்தீங்கன்னா வந்து தடுச்சோட போட்டுருந்தாங்க. வந்து ஃபுல்லாக கேர் அதிகமாக கேரை சூடு அப்படின்னா வந்து ஐஸ் பேக்கிங் அவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். ஒரு சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகாக வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஐஸ் பேக்கிங் மற்றும் அந்த மீன் கேர சூறை பெரிய மீன் இந்த அதெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து பெரிய திருப்பு வந்து அது நம்ம கேரளத்தை கரைச்சிருந்தாங்க. கரைச்சி வந்து பெருசாக இருக்கிற பகுதி கட் பண்ணி விடுறாங்க அது தெரியும். ஏன்னா இந்த பகுதியை வந்து சுற்றி நான் 5 பேர் தூக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வெயிட் அதிகமானால கீழே ஸ்லிப் ஆயிடுச்சு. ஒரு கை ஸ்லிப் ஆனாலும் டக்குன்னு கீழே தான் வச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை ஐஸ் பேக் பண்ணி இந்த வண்டி இந்த கேரளாவுக்கு வண்டி இந்த கர்நாடகா போகிற வண்டி மார்க்கெட் தாங்க மொத்தம் டோட்டலாக மார்க்கெட் போகிற வண்டியில் இது வந்து லோட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 20-30 சூறை ரெடியாக இருக்கும். உங்களுக்கு தெரியும். இது வந்து டேமேஜ் சூறை மீன் கடிச்சிருக்கு பாருங்க. டேமேஜ் தனியாக வச்சுருந்தாங்க. வண்டியை லோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெரிய இந்த மயில் அளவை கட்டகம்னு சொல்லுவாங்க. அந்த வயசான மீன் இது குட்டி அளவை அதில் கொஞ்சம் மீன் யூஸ் பண்ணுவோம். பெரிய மீன் உண்டு. ஏன்னா பாருங்கள் கரைச்சி அந்த பகுதி கிடக்கு. இந்த பகுதி வந்து கட் பண்ணிருக்காங்க. ஏன்னா போட்டில் வெயிட்டை ஏற்ற முடியாது. அதில் ஒரு பகுதி அதில் ஒரு பகுதி பகுதியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. பெருசாக இருக்கும். இந்த மீனை ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து ஐஸ் பீட்டில் இருந்தாலும் சரி மீனை கட் பண்ணி வந்து ஐஸ் பீட் செய்வாங்க. மீன் பார்த்திங்கன்னா இது மயில் கிட்டத்தட்ட ஒரு 10-20 மைல் இருக்கும். அதாவது மயில் மீன் சொல்லுவோம். அங்கே வந்து தலை மீனுக்கு வந்து தலைன்றாங்க. பக்கத்துலேயே மீன் எடுத்து வெயிட்டிங் கம்பெனி ஏஜென்ட் இருக்காங்க. அங்கே வந்து கட்டப்பட்டு அவங்க சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஃபுல்லாக பெரிய மீன் தான். வேறு உங்களுக்கு போட்டில் அந்த சைடு கிடக்கு அந்த சைடு கிடக்கு ஃபுல்லாக பெரிய மீன் தான். இது நம்ம தடச்சலை விட்டு தமிழ்நாடு கூட தான் தூத்துக்குடி கோட்டு நம்ம நாகப்பட்டினம் விஷயம் ஏற்படுறது வந்து வந்திருந்தாங்க. ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். மீன் எவ்வளோ செய்யலாம் அலசி அதுதான் சுத்தமாக அவங்க வாஷ் பண்ணி இந்த மீன் இறக்கி கொடுக்குறாங்க. இதில் பெரிய பிக்கஸ்ட் மீனாக வந்து ஐஸ் பாக்ஸ் இல்லை. ஐஸ் பாக்ஸ் பிக்கஸ்ட் மீனாக கட்டளவன் கட்டக்கொம்பை அப்படின்வாங்க அந்த இதில் மீன். இது மயில் சின்ன சின்ன மீன்லாம் கையில் தூக்கிறாங்களா. இது பெரும் மீன் தான். வெயிட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரோப்பு வச்சு பிடிச்சிக்கோங்க. அதாவது குத்தி போட்டு வெயிட்டு ஹெவியாக உள்ள மீனை வந்து தூக்கத்துக்காக கப்பி இந்த மீன் தனியாக பார்த்து பிடிச்சிருக்காங்க. ஆனால் கம்பெனிக்கு போட்டுருக்காங்க எந்த அளவு பேக் பண்ணி வச்சு போட்டுருக்காங்க. ஃபுல்லாக பாக்ஸு ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் அந்த வேலையும் ஒரு பக்கம் அந்த வேலையும் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா கரெக்டு மார்க்கெட் போய் ஆகணும். அதனால ஃபுல்லாக எந்த அளவுக்கு ஒர்க்கர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அவங்க கொஞ்சம் அதான் வெயிட்டு மீன் கொஞ்சம் வெயிட்டான மீன் தான் வந்து என்ன பொருள் கிடைக்காது. அதை விட்டு கயிறு போட்டு எல்லாம் அழிப்பாங்க. அந்த மீனை வெட்டுறது அந்த வெயிட்டாக உள்ள மீன் ஷூட் பண்ணுறதுனா இது ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க.
கொஞ்சம் உள்ள ஒரு சுறா குட்டிக்கிறது வரும். சுறா குட்டி சுறா குட்டி கேட்டேன், அதிகமாக இல்லை தம்பி, இந்த ஒன்று தான் கிடைச்சிது அப்படின்னாங்க. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். மற்றபடி மீன் அதிகமாக கிடைச்சிருக்கு. தலையும் கட்டப்பொம்மனும் சூறையும் கேரையும் திரைச்சும் இதில் போட்டு வந்து ஹிந்துக்காரங்க தமிழ்நாடு எல்லாம் தொழில் பார்த்துருக்காங்க. நல்ல தொழில் வச்சு அப்படின்னாங்க. இந்த தொழில்னா ஓரளவு பரவாயில்ல அப்படிதான் இருந்தாங்க. சிறப்பான தொழில்னா உங்களே தெரியும். போட்டு பார்த்தீங்கன்னா மீன் அங்கே பார்த்தா மீன், இங்கே பார்த்தா மீன், எல்லா இடத்துலையும் மீன் ஃபுல்லாக கிடக்கும். மீன் பாருங்க, ஐஸ் கட்டிலே வச்சு மீன் வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுக்குறாங்க. அந்த ஐஸில் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து இந்த மீன் எடுத்து அந்த கம்பெனிக்காரங்கள்ட்ட இட போட்டு இந்த வண்டியில் லோட் பண்ணி அனுப்புவாங்க. அதான் அந்த ஃபுல்லாக இந்த வீடியோலாம் நம்ம காமிச்சிருக்கோம். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை.